நண்பா இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன். என்ன டிஷ்னா பாருங்கள், இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறேன். அது எப்படின்னா பொரிச்ச மீன் போட்டு இன்றைக்கி மீன் வைக்க போகிறோம். செம்மையாக இருக்கும். ஸோ மீன் போட்டு வச்சிடறேன். மசாலாலாம் நார்மல் மசாலா தான், அப்படியே வச்சிடணும் தான். சும்மா யூஸ் பண்ணால் போதும் நம்மளுக்கு. இதுதான் நண்பா. ஸோ நானும் இருக்கிறேன் குழம்பா. ஸோ மறக்காமல் என்னோட சேனல் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பற்றி. ஓகே நண்பா. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் என்னோடய வீடியோ. ஓகே நண்பா. ஸோ வீடியோவில் போகலாங்களா? ஸோ இப்போ இது ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ஃப்ரை ஆகினதுக்கப்புறம் அதை வண்டி ஏற்றிடணும் தான். ஸோ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் குழம்பு பண்ணுறது, ஃபிஷ் குழம்பு. ஸோ நண்பா அதுதான் பொரிச்சாச்சு, முடிஞ்சிடுச்சு. ஸோ அது ஓரத்தை கட்டிடலாம். சூப்பராக ஆயிடுச்சு, செம்மையாக ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ நண்பா சூப்பராக இதாகிடுச்சு. ஸோ ஃப்ரை பண்ணல, இது கொஞ்சம் நான் இது பண்ணிக்கிறேன். இதை வதக்கிட்டு பச்சை மிளகா போட்டுட்டு ஒரு 3 பச்சை மிளகா போட்டுருக்கேன், உங்களுக்கு காரம் தகுந்தாப்புல. ஸோ பெப்பர் போட்டுருக்கு. ரொம்ப வதக்க வேண்டாம், ரொம்ப வதக்கினோன்னா கசப்பு தப்பு வந்துடும். லைட்டாக வதக்கினா போதும். சும்மா எல்லாம் ஒவ்வொரு கிராம் போட்டுக்கங்க, ஜாஸ்தி வேண்டாம். கடுகு ஒரு கிராம் போட்டுங்க. ஸோ வெந்தயம் கொஞ்சம் போட்டுங்க. வெந்தயம் ஒரு 1/2 கிராம் போட்டுங்க. கசப்பு தன்மை வந்துடும், நான் அதிலே மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு 1 கிராம் போட்டுங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் கம்மியாக போட்டுங்க, ஒரே இதில் பண்ணிடலாம். ஸோ பூண்டு போட்டுக்கிறேன். இது போட்டு அப்படியே வதக்கிங்க. அப்புறம் இது ஒரு மசாலா, மீன் மசாலா சூப்பராகும். மிக்சியில் அரைச்சி கூட போடலாம், நீங்கள் இல்லாட்டி கையில் தட்டி கூட போடலாம். நானும் தட்டி போடலான்னு பார்க்குறேன். மிக்சியிலோட இதோட தட்டி போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ஒரு வெங்காயம் சாப்பிடு மாதிரி கட் பண்ணிங்க. இதை அப்படியே போட்டுருங்க ஸ்லைஸ் மாதிரி. இது ரொம்ப பூண்டு ஒரு 5 பூண்டு. ஸோ அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதை நான் கட் பண்ணிடுறேன் சாப்பிடு மாதிரி. சாப்பிடு கட் பண்ணிங்க இந்த மாதிரி. நண்பா ஸோ சட்டி நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெயை போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு 5லேருந்து 10 ml போட்டுங்க. ஒரு 10 ml ஊற்றிங்க. அது நல்லா சூடாகிடுச்சு. ஸோ நான் கடுகு ஒரு 1 கிராம் போட்டுங்க, ரொம்ப தேவையில்லை. கடுகு அதுலேயும் போட்டுக்கோம், கசப்பு தன்மை வந்துடும். ஸோ அதனால் கம்மியாக போட்டுங்க. சோம்பு மட்டும் ஒரு 1 கிராம் 2 கிராம் போட்டுங்க. சோம்பு நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. வெந்தயம் ஏற்கனவே அதுலேயும் இருக்குது. ஸோ பெப்பர் போட்டுங்க. பெப்பர் 1 கிராம் போட்டுங்க. பெப்பர் எப்பயுமே ஆட் பண்ணிக்கங்க, ரொம்ப நல்லது பெப்பரு. இந்த மாதிரி முழு பெப்பர். இப்போ பூண்டு போட்டுருங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். அப்படியே வெங்காயம் போட்டேன், அதை மட்டும். ஸோ ஜீரகம் மெயினாக போட்டுங்க. ஜீரகம் 1 கிராம் போட்டுங்க. போட்டேன். ஸோ கருவேப்பிலை போட்டுனாங்களா? கருவேப்பிலை மீன் குழம்பு போட்டால் தான் டேஸ்ட்டு. புளி ஊற வச்சுட்டேன். பச்சை மிளகா போட்டுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 2-3 போட்டுருந்தேன், பிரச்சனை இல்லை. ஸோ உப்பு போட்டுங்க தேவை அளவு. கல்லுப்பு தான் போட்டுருக்கேன். கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்லாயிருக்கும் காரமாக. வரமிளகாவும் போட்டுக்கலாம், நான் பச்சை மிளகா டிஃப்ரெண்ட்டாக போடுறேன்.
இப்போ இதை வந்து நான் மிக்சியில் அடிக்கல, இந்த மாதிரி கிளாஸில் வச்சு அடிச்சுக்கிறேன். இப்போ இதில் தான் வச்சு அடிக்க போகிறேன். இந்த மாதிரி வச்சு தட்டிக்குங்க. ஸோ நம்ம கொஞ்சம் தட்டிட்டேன், சூப்பராக தட்டி வச்சு பாருங்கள். ஸோ இதை அப்படியே மூவ் பண்ணிக்கிறவங்க தான். ஸோ முடிஞ்ச மாற்றி போட்டாச்சு. ஸோ சூப்பர். இது கொஞ்சம் 5 நிமிஷம் அப்படியே எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் மசாலா மிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் புளியை போட்டுடலாம். புளியை கரைச்சி வச்சுருக்குறோம். அது புளி ஒரு 5 கிராம் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஜாஸ்தி புளிப்பு வேணும்னா ஒரு 7 கிராம் போட்டுக்கலாம். இதாகிடுச்சு, ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது ஒரு 2 கிராம் போட்டுங்க மஞ்சள். தேங்காய் பால் தான், தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நான் தேங்காய் யூஸ் பண்ணல இதில். ஸோ இதில் சில்லி பவுடர் நான் 3 கிராம் போட்டுக்கிறேன். ஏற்கனவே பச்சை மிளகாலாம் போட்டிருக்கேன், காரமாக இருக்கும். சூப்பராக சாப்பிட்ருக்கோம். அதான் இந்த புளியை ஊற்றிடுறோம். புளி கரைச்சி வச்சுருக்குறோம். புளி நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். கொட்டையை மட்டும் எடுத்துக்கலாம். மட்டும்தான் நல்லா இருக்கும் சாப்பிட்ருக்கோம். போட்டாச்சு. தண்ணி வேணுமா யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வதங்கட்டும். ஸோ நம்ம தேங்காய் பதில் கடலை போடுறேன். கடலை இப்போ அரைச்சிடுவோம். இந்த பேஸ்ட் பண்ணி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியும் வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம நல்லா அரைச்சிட்டேன். ஸோ இதை ஊற்றி நம்ம கடலையும் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அரைச்சாச்சு. ஸோ நம்ம இப்போ தேங்காய் போடல, தேங்காய் பதில் கடலை சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. இந்த மீன் போடல, இது கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் மீனை போட்டுடலாம். மீன்லாம் இப்போ போட்டிங்கன்னா மீன் உடைச்சிடும். ஸோ நம்ம நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியாக குழம்பு ஏற்றிங்கன்னா ஒரு மாதிரி வச்சு பாருங்கள். ஸோ நம்ம இப்போ மீனை போட்டுடலாம். நல்லா பொரிச்சிருச்சு. பொரிச்ச மீன் அப்படியே போடுறோம் தான் சூப்பராகும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டாரிங்க இன்னும் உடஞ்சிடும். லைட்டாக வேக பண்ணிடுங்க. சோறும் அதுதான். ஸோ இப்போ மூடியை போட்டுறோம் தான். உப்புலாம் இருக்கா கரெக்டாக பார்த்துங்க. நல்லா காரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு 5 நிமிஷத்தில் 10 நிமிஷம் இந்த மீன் அந்த மசாலா அப்படியே பிடிக்கணும் மீனில். சூப்பராக இருக்குது சாப்பிட்றது. ஸோ முடிய செஞ்சு வச்சு விட்றாங்க. ரொம்ப ஸ்லோவில் வச்சுருக்கேன். நான் மீன் உடஞ்சி ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போதும் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பராகிடுச்சு. ஓப்பன் பண்ணிடுறேன். சூப்பராக பாருங்கள், ஆகிடுச்சு. ஸோ இதில் அப்படியே கார்னிஷ் கருவேப்பிலை ஃப்ரை பண்ணிட்டேன். ஸோ கருவேப்பிலை போட்டாச்சு. இது ஒரு பச்சை மிளகா, நல்லா
நல்லாயிருக்கும். ஸோ நண்பா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ மீன் குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் நண்பா எப்படி இருக்குன்னு. ஸோ நண்பா ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட ஒன்று தான். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இன்னும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். பாருங்கள், மீன் குழம்பு ரெடி. சூப்பராக நல்லா காரசாரமாக சாப்பிடலாம். சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. மீன் நல்லா லைட்டாக தான் பொரிச்சது, உங்களுக்கே பார்த்துருப்பீங்க. ஏன்னா இது மீனில் இதில் வர குழம்புலே இதாகிடும், வெந்துடும். வருங்க, நல்லா சூடு சூடாக இருக்குது. கருவேப்பிள்ளை, மீன் சூடு சூடாக இருக்குது, எடுக்க முடியல கையில். இந்த மாதிரி மொத்தம் சோறு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாஸ்மதி ரைஸோடு இந்த ரைஸ் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கமெண்டில் தெரியுங்க யார் யார் மொத்தம் ரைஸு பிடிக்கும்னு சொல்லி. மோட்டா ரைஸ் சொல்லுவாங்க ஹிந்தியில், உருதுல மொத்த ரைஸ். பாருங்க, செம்மையாக இருக்குப்பா, வேறு லெவலாக இருக்குது. ஸோ அந்த ஃபிஷ்ஷும் பாருங்கள், அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது ஆக்சுவலி இந்த மீன் இது. ஸோ வஞ்சிர மீன் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன், முள் இல்லாத மாதிரி எடுத்துருக்கானோ. செம்ம டேஸ்ட்டாக இருக்கு நண்பா. ஸோ இதே மாதிரி நீங்களும் வச்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால், என்னோடய வீடியோ பற்றி எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.